இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏர்னிங் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யாரும் இன்ஸ்டால் பண்ணவே வேணாம், ஏன்னா உங்கள் மொபைலில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் எம்எக்ஸ் பிளேயர். இந்த எம்எக்ஸ் பிளேயரில் அப்டேட்டில் சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேம் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி, அதுவும் கம்மியாலாம் கிடையாது, அதிகமாக ஏர்ன் பண்ணுற மாதிரி. நீங்கள் கேமில் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொன்னால் லம்ப் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எப்படிலாம் ஏர்ன் பண்ணலான்றது ஃபுல் டுட்டோரியல் நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு வர ஆல் அண்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோ மிஸ் ஆகும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க அப்படி போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எம்எக்ஸ் பிளேயரை அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட்டடில் தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே வருது பாருங்களா, இது வந்து கிரிக்கெட் கேமு. இந்த கிரிக்கெட் கேமுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்துங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆங்க்ரி பேர்டு, இதுக்கு ஒரு 1000 ருபீஸ், இதுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ். இது வந்து மேலே ஜம்ப் பண்ணி போகணும். எல்லா கேமுமே ஃப்ரீ கேம் தான், எதுவுமே நீங்கள் பே பண்ணி விளையாடணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த கேமை டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் போதும். எதுவுமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒன்று டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அது கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த ஒரு கேமை ப்ளே நவுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா லோடிங் ஆகி வரும். ஓகே, கேம் ஓகே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு என்னென்னா ப்ளே பண்ணிவிட்டு நம்ம என்ன கத்தி நம்ம அதை உடைக்கணும். அதான் நம்மளுடைய கேம். கரெக்டாக இருக்கிற கத்தி மேலே பார்க்கக்கூடாது, அதுதான் இந்த கேம். ஈஸியாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெருசாக மணி ஏர்ன் பண்ண முடியல, பட் காயின் மட்டும்தான் என்னால் ஏர்ன் பண்ண முடியுது. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக விளையாடி ஜெயிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டேரெக்டாக காஷாகவே கொடுத்துருவாங்க. 1000 ருபீஸ் இருக்கு இல்லையா, கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த யூசர்ஸ் எப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்கன்னு. கீழே அப்படியே ஒரு லைன் போய்கிட்டே இருக்கு பாருங்கள். இது மாதிரி இதில் இந்த கேம் மட்டும் இல்லை, உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குன்னா கிரிக்கெட்டு, லோடோ கிங் பிடிக்குன்னா லோடோ கிங்லாம் 4 ருபீஸ் ஃபுல்லாகவே ஏர்ன் பண்ணாலே காயின்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே கேஷ் தான். 4 ருபீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனால் இது அதிகமாக கேஷ் இருந்தால் வச்சுக்கிங்களேன், அது வந்து கொஞ்சம் வந்து நல்லா நீங்கள் ஃபுல்லாக விளையாடி ஜெயிக்கணும். இந்த 1000 ருபீஸ்லாம் அதில் அப்போ தான் கேஷ் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா காயின் தான் கொடுப்பாங்க. மீதி இந்த கம்மியான அமௌண்ட்டில் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் விளாட்னாலே நீங்கள் வந்து உங்களுக்கு கேஷாகவே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தெரியுதுங்களா, இந்த லோடோ கிங்கில் 40 இதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் விளையாடி எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தான் சம்பாதிச்சிருக்காங்கன்ற லிஸ்ட்டு ஃபுல்லாகவே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கேண்டி க்ரஷ்ஷு, இது லோடோ கிங்லேயே அதான் லோடோ விளையாடுறது ஏதோ ஒன்று. இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதையும் ஈஸியான நம்ம ஜங்கிள் கேம்லாம் கூட இருக்குது. இதில் ஜங்கிள் ரன்னர்னு இது கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதில் நிறைய ஈஸியான கேம்ஸ் தான் எல்லாமே. நம்ம ஒரு கேம் இன்னொரு கேம் ஒன்று விளையாடி பார்க்கலாம். என்ன கேம் விளையாடலாம், இந்த கேம் விளையாடலாங்களா, ஜாயின் ஃப்ரீன்னு இல்லை, பிக்கி நைட். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக கரெக்டாக அதுக்குள்ளே போயிடுச்சிங்களா. எதுவும் அந்த இது டேஞ்சர் இல்லாதப்ப அனுப்பணும். டேஞ்சரில் கொடுத்தோம் அப்படின்னா அவுட் ஆகிடுவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஈஸியான கேம் தான் எல்லாமே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.